ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐஎன்ஆர் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது இங்கே நம்ம சோழன் வந்து என்ன இந்த நீலா இப்படி பண்ணுறாளே, எப்போ தான் இவன் நம்ம மனசை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது நீலா வந்து திரும்பவும் திரும்பி பார்க்கவும், ஏங்க இப்போ தாங்க நான் சொன்னேன், என்னை எதுக்காக இப்படி சந்தேகப்பட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நிலா இருந்துட்டு இல்லைங்கங்க, நீங்கள் தூங்கிட்டீங்களான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக திரும்பி பார்த்தேன். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, உங்களை நான் தப்பெல்லாம் நினைக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்கிறாங்க. உடனே சோழனும் அப்போது நீங்கள் என்னை நம்புறீங்களா? இல்லை இல்லை, அதுவும் டவுட்டு தான். நீங்கள் எப்போ தூங்குறீங்களோ அப்போ தான் நான் தூங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா சொல்லவும், ஏங்க நீங்கள் மாறவே இல்லைங்க, முன்னாடி மாதிரி இப்போ நீங்கள் என்னை சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிக்கிட்டே 2 பேருமா தூங்கிடுறாங்க. மறுநாள் காலையிலேயே இங்கே நம்ம சோழன் வந்து செரன்கிட்ட பாண்டி, பல்லவன், நம்ம நடேசன் இவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, உங்கள் எல்லாருக்கிட்டையுமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு, என்னென்ன என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு நிலா வந்துடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுமே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கையில் மஞ்சள் பேக்குமே எடுத்துகிட்டு வராங்க. அதில் தான் வீட்டோட ஆயில் பேப்பருமே இருக்குது. இப்போது நம்ம நிலா பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. சோழன் இருந்துட்டு, நிலா நைட்டெல்லாம் தூக்கமே வரலப்பா, எனக்கு அது வீட்டு பத்திர ஞாபகமாகவே இருந்தது, நம்ம எப்படி அந்த வீட்டை மீட்க போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணே பொய் சொல்லாதண்ணே, நீங்கள் நல்லா நல்லா குப்பரை போட்டு படுத்து தூங்கி நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தீங்க. நான் கதவை வந்து தட்டு தட்டுன்னு தட்டினேன், ஆனால் நீங்கள் யாருமே எந்திரிக்கவே இல்லை. நான் சரி வெளியவே படுத்துருவோன்னு சொல்லிட்டு படுத்தேன். நிலா தான் பாவம் பார்த்து உள்ளே அவங்க ரூமில் இடம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. டேய், உண்மையாக தான்டா சொல்கிறேன், நான் தூங்கவே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நான் கதவை தட்டினப்போ நீ வந்து கதவை திறக்க வேண்டியது தானே, அப்போது நான் வெளியவே படுத்து தூங்குனா நல்லாயிருக்கும்னு நீ நினச்சியானே அப்படின்னு சொல்லிட்டு. டேய் சோலா, அப்படி இல்லைடா, நீ வந்து தட்டுற நேரம் நான் கொஞ்சம் அசந்து தூங்கியிருப்பேன் போல் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சோழன் திரும்ப பேச வரும். நிலா இருந்துட்டு, ஏங்க போதுங்கங்க, சும்மா அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காதீங்க, சொல்ல வந்த விஷயத்த நம்ம சொல்லி ஆகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம சரின்னு இருந்துட்டு, என்னப்பா என்னப்பா விஷயம், அந்த வீடு நமக்கானது அப்படின்றதுக்கான ஆதாரம் எதுவுமே இல்லை, எப்படியாவது இந்த கேஸில் நம்ம பக்கம் தீர்ப்பு சாதகமாக வரணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்கிறாங்க. அண்ணே கவலையே படாதீங்க, கண்டிப்பாக தீர்ப்பு நம்ம பக்கம்தான். எப்படிப்பா அது எப்படிப்பா முடியும், அதுக்கு தான் நம்மக்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சோழன் இருந்துட்டு, அண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் பேக்கில் இருக்கிற ஆயில் பேப்பரை எடுத்து பார்த்தீங்களா, இந்த ஆயில் பேப்பரை இதுதான் அப்பா தொலைச்சி போன ஆயில் பேப்பர், நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்கிறடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக அதை பார்க்குறாங்க. நடேசன் இருந்துட்டு, இதை தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து, இதுவா, ஆமாம்மா இதுதான், இது எப்படி உங்கள் கைக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சோழன் வந்துட்டு, ஆமாம், ஒரு முக்கியமான பேப்பரெல்லாம் பத்திரமா வைக்க தெரியல, இப்போ எப்படி கிடச்சிச்சின்னு எப்படி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு வந்து சாதாரணமாக கேளுங்க, நானும் நிலாவும் இதுக்கு எவ்வளோ பெரிய எஃபோர்ட் போட்டோம் தெரியுமா, எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே கேட்டிலேருந்து மேலே எகிரி குதிச்சு ஓட்டு மேலே போயிட்டு ஓட்டை எடுத்துட்டு உள்ளே போய் தேடின விஷயத்துலேருந்து, அது மட்டும் இல்லாமல் அவங்க பெரியப்பா வந்து வேவு பார்த்தது அப்படின்னு இப்படி எக்கச்சக்கமான விஷயத்த பண்ணி எல்லாத்தையும் தடையலும் தாண்டி நாங்கள் இந்த ஆயில் பேப்பரை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம நிலாவுமே, ஆமாம் அங்கிள், இனிமேல் நமக்கு தான் அந்த வீடு, யார் என்ன சொன்னாலுமே நம்மக்கிட்ட இருந்த அந்த வீட்டை யாராலுமே பறிக்க முடியாது. நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்கல்ல, நம்ம கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த ஆயில் பேப்பரை காட்டணும் அப்படின்னா இதுக்கப்புறம் யாருமே வந்து ஒரு சொல்ல முடியாது, அந்த வீடு நமக்கானது, அந்த வீட்டை நம்ம எப்படி வேணாலுமே ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா பயங்கர சந்தோஷமாக சொல்கிறாங்க. இப்போது பல்லவன், பாண்டி, சேரனு, நடேசனு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். உடனே நடேசன் இருந்துட்டு, இங்கே பாரும்மா நிலா, நீதாம்மா இப்படியெல்லாம் புத்திசாலித்தனமாக யோசிச்சு இப்படி ஒயில வந்து கண்டுபிடிச்சி கொண்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நாங்கள்லாம் ஏதோ நிலா ஐடியா சொன்னாங்க தான், இருந்தாலும் கூட இருந்து கஷ்டப்பட்டது நான் இல்லை அப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே பல்லவன் வந்துட்டு, அண்ணே சரிண்ணே, நீயும் தான் போன, நீயும் தான் கஷ்டப்பட்ட, ஓகே ஓகே, சரி உன்னையும் புகழ்ந்து தள்ளிடலாமா, ஒரு அவார்டு ஒன்று ரெடி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கிட்ட சொல்லவும், பாண்டி கையை வாய் மேலே வச்சுக்கிட்டு பயங்கரமாக சிரிக்கிறாங்க. உடனே சோழன் வந்துட்டு, டே பாண்டி, சும்மா சிரிச்சுக்கிட்டு இருந்தால் அவ்வளோதான்டா, இதுக்காக நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டுக்கிறேன்னு எனக்கு தான்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம
சேரன் இருந்துட்டு நிலா உண்மையாவேப்பா நீ மட்டும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடு எங்கள் கையை நழுவி விட்டு போயிருக்கோம். நாங்களுமே வேற ஏதாவது வீடு பார்த்துக்கிட்டு போயிருந்திருப்போம். அந்த வீடு மாதிரி வராதுல்லப்பா. முன்னாடியெல்லாம் நாங்கள் அந்த வீட்டில் எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கோம், எவ்வளவோ அவமானத்தை சந்திச்சிருக்கோம். நீ வந்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக தான்ப்பா இருந்திருக்கோம். இப்போ வரைக்குமே அதில் அந்த வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலுமே அது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணுறது நீ தான்ப்பா. இப்போ கூட அந்த வீட்டவே திருப்பி கொடுத்து வாங்கி கொடுத்தது நீ தான்ப்பா. இந்த ஒயில் பேப்பரை மட்டும் நீ ஐடியா பண்ணி எடுத்துகிட்டு வராமல் இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த வீடு நம்ம கை நழுவிட்டு போயிருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன்னு சொல்கிறாங்க. உடனே நன்றியெல்லாம் சொல்லவும் உடனே நம்ம நிலா இருந்துட்டு அண்ணே எதுக்குண்ணே அது அது நம்ம வீடு, நம்ம வீட்டை காக்க வேண்டிய பொறுப்பு எல்லாமே எனக்கு இருக்குண்ணே. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்காக என்கிட்ட நன்றியெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு அதான் ஒயில் பேப்பர் கிடைச்சாச்சுல்ல, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆகணும். எல்லாருமே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு மீன், கறி, மட்டன், சிக்கன், பிரியாணி அது இதுன்னு சொல்லிட்டு வெளுத்து வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் இருந்துட்டு சரி சரி அதெல்லாம் வெளுத்து வாங்கலாம், ஆனால் அமௌண்ட் பே பண்ணுறது நீயாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ என்ன இவன் மெயின் பாயிண்ட்லேயே கை வைக்கிறானே, அவ்வளோ பணமா, சரி சரி பார்த்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் உடனே பாண்டி வந்து சொல்கிறாங்க பார்த்துக்கலான்னு தான் சொல்கிற, ஆனால் பணத்தை கட்ட வேண்டியது நீ தான். அண்ணங்கிட்டது வாங்கிட்ட அப்படின்னா அவனை உன்னை உண்டுலன்னு பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன்னு சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு சரி சரி பார்த்துக்கலாம் வாங்க எல்லாருமே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஜாலியாக வேணுன்றது எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது மறுநாள் காலையில் கோர்ட்டுக்கு எல்லாருமே வராங்க. கஸ்தூரியும் அவங்க அண்ணனும் ரொம்பவே சந்தோஷமாக வராங்க. கண்டிப்பாக வீடு நமக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம பக்கம் தான் சாதகமாக தீர்ப்பு சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தில் வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம விஜய் இது நம்ம சோழனும் நிலாவும் ஒயில தேடி கண்டுபிடிச்ச விஷயம் இன்னும் நம்ம கஸ்தூரிக்கு தெரியாது. தெரிஞ்சா அவ்வளவுதான், அப்படியே செத்து கூட போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அவங்களுக்கு. இப்போ கோர்ட்டில் பேர் கூப்பிடுறாங்க. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு கண்டிப்பாக நமக்கு தான் அந்த வீடு, ஏன்னா கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. ஏன்னா அவங்கக்கிட்ட ஒயில் இருக்குது இல்லையா. இப்போது கஸ்தூரி கிட்ட கேட்குறாங்க ஜட்ஜ் இருந்துட்டு எதுக்காக நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வீடு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் உங்கள் அண்ணனுக்கு ஒரு நிலமும் இருக்குது, இவருக்கு இந்த வீடு இருந்துட்டு போகட்டுமே, தேவையில்லாமல் ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கஸ்தூரி வந்து கத்துறாங்க டாம் டூம்னு. ஐயோ மேடம், அது என் அப்பா எங்களுக்குன்னு கொடுத்துட்டு போனது, அந்த சொத்துல எங்கள் 3 பேருக்குமே பங்கு இருக்குது, ஆனால் இவனுக்கு தான் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடேசன் எங்ககிட்ட சண்டை போடுறான், அது எங்களுக்கு தான் வந்து சேர வேண்டிய வீடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு காய்ச்சி மூச்சுன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க கஸ்தூரி. இன்னொரு சைடு இங்க நம்ம நிலாவை வந்து ஜட்ஜ் கேட்குறாங்க. நிலாவும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் நம்ம நடேசன் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ நடேசன் இருந்துட்டு என் அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு ஒயில் பேப்பர் கொடுத்தாரு, என் அண்ணனுக்கு இவ்வளோ, ஏன் அதான் அங்கே நிற்கிறாள் என் தங்கச்சிக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுட்டு தான் போனார். அவங்களுக்கு சேர வேண்டியது எல்லாமே அவங்க கரியம் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் நான் தான் யதார்த்தமாக அதை விட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி அதவே பெரிய பிரச்சனையாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் அந்த வீடு எனக்கு தான் சொந்தம் அப்படின்றதுக்கான ஆதாரமும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் கஸ்தூரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க, வாயை பொழந்துக்கிறாங்க. உடனே இங்கே பழம் இருந்துட்டு அண்ணே அங்கே பார்த்தியாண்ணே கஸ்தூரி அத்தை வாயை உழக்கிறாங்க. பயங்கர அதிர்ச்சி போல், விட்டா வாய் வழியாக போய் காது வழியாக வந்துடும் போல், அந்த அளவுக்கு வாயை பொழக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழவன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே ஜட்ஜ் இருந்துட்டு அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா, அப்போது அதை கோர்ட்டில் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அதை வந்து ஜட்ஜுமே பார்த்து படித்து பார்க்குறாங்க. இப்போது அந்த வீடு நலமும் நடேசனுக்கு தான் சேரும் அப்படிங்கிறது அந்த ஒயில் பேப்பரில் இருக்குது. இப்போது எங்கள் ஜட்ஜ் இருந்துட்டு இந்த கோர்ட்டு தீர்ப்பு வழங்குது, அந்த வீடு நடேசனுக்கு தான் சேரும் அப்படின்றது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுருச்சு. இதுக்கப்புறமும் இது விஷயமா யாரும் நீங்கள் நடேசன்கிட்ட பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கஸ்தூரிக்கிட்டேயும் அவங்க அண்ணன்கிட்டையும் சொல்கிறாங்க. கஸ்தூரி இருந்துட்டு என்னென்ன இப்படி ஆகிப்போச்சு, எப்படியாவது அந்த வீட்டை நமக்கு சொந்தமாக்கிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சோம், ஆனால் அது நடக்காது போலே, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த ஒயில் பேப்பர் எப்படி கிடச்சிருக்கும், எப்படி இவங்க தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க, தொலைஞ்சு போன ஒயில் பேப்பர் எப்படி திரும்ப வந்ததுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கஸ்தூரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு வெளியே எல்லாருமே வந்துடுறாங்க. இப்போது நம்ம நடேசன் இருந்துட்டு அண்ணன் நொன்ன
எப்படி பார்த்தியா? அதான் அந்த கடவுள் நல்லவங்க பக்கம் தான் நிப்பாரு. அந்த வீடு எனக்கு தான் சேரணும்னு சொல்லிட்டு என் அப்பா அப்பவே சொல்லிட்டு போனாரு. அது மட்டும் இல்லாம அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் எப்படியாவது வீட்ட ஆட்டிய போட்டுடலான்னு சொல்லிட்டு வந்து இப்படி கேஸ போட்டீங்கல்ல, இப்போ உங்க முகத்துல நீங்களே நல்லா கரிய பூசிக்கிட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு இங்க நடேசன் பயங்கரமா கலாய்க்கிறாங்க. உடனே நம்ம பல்லவன் சிரிக்கிறாங்க. கஸ்தூரி இருந்துட்டு, "அட போடா போக்கத்த பயல! அ இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம்டா. ஏதோ போலியான பத்திரத்த எடுத்துட்டு வந்து இப்போ அந்த வீடு உனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்ட நீ. ஆனா கண்டிப்பா எப்பாடுபட்டாவது அந்த வீட்டை நாங்க திரும்பவும் எங்க பேருக்கு மாத்த தான் போறோம்." அப்படின்னு சொல்லிட்டு உடனே சோழன் வந்து, "இங்க பாருங்க சொத்தை, நீங்க எதுவும் ஒண்ணுமே பண்ணவே முடியாது. எதுவும் பண்ண முடியாது. அந்த வீடு எங்களுக்கு சொந்தம்ன்றது இப்போ கோர்ட்டே தீர்ப்பு சொல்லிருச்சு. தேவையில்லாம பிரச்சனை பண்ணீங்க அப்படின்னா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவோம் தெரிஞ்சுக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்க கஸ்தூரி பயந்து போறாங்க. "அ என்னடா என்ன மிரட்டுறியா? உன் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். ஏமாத்தி எனக்கும் என் அண்ணனுக்கும் வர வேண்டிய வீட்டை நீங்க எழுதி வாங்கிக்கிட்டீங்கல்ல. இப்படியெல்லாம் இன்னொருத்தரத ஏமாத்துறது கண்டிப்பா 2ஆ உங்ககிட்ட இருந்து போயிடும்டா." அப்படின்னு சொல்லிட்டு கஸ்தூரி சொல்லவும், உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, "அதெல்லாம் நான் பார்த்துக்குறோம், நாங்க பார்த்துக்குறோம். நாங்க ஏமாத்தியிருந்தா தானே எங்களுக்கானது தான் இப்போ எங்களுக்கு வந்து சேர்ந்துருக்கு. நீங்க தான் எங்களுத பிடுங்கிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்க. ஆனா அது எதுவுமே நடக்காது. ஃபஸ்ட்டு இடத்த காலி பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சோழன் சொல்கிறாங்க. இப்போ நடேசன் இருந்துட்டு, "இவங்க காலி பயல்கள் கிட்டலாம் நமக்கு என்ன பேச்சு? வாடா சேரா போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே கிளம்பி நேராக வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம நடேசனுக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுறாரு. ஏன்னா வீட்டை விட்டு போனதுலேருந்து அவருக்கு மனசே சரியில்லை. ஹோட்டலுமே சரியாக தூக்கமும் வரல. அந்த இடத்துல உட்கார கூட முடியல நம்ம நடேசனால். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த ரேடியோவில் பாட்டை போட்டுக்கிட்டு சந்தோஷமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. "என்ன அங்கிள், இப்போ உங்களுக்கு நிம்மதியாக இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாம்மா நிலா, ரொம்ப ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எல்லாமே உன்னால தானே. நீ ஏம்மா இந்த வீட்டுக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும்? எதுக்காக நீ செய்யணும்? ஏன் செய்யணும்?" அப்படின்னலாம் கேள்வி கேட்குறாங்க. "என்ன அங்கிள், உங்களுக்காக நான் செய்யக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு. "அதாம்மா, ஏன் நீ எங்களுக்காக செய்யணும்னு கேட்குறேன். சோழனோட பொண்டாட்டி இல்லை நானு. சீக்கிரமாகவே இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். சோழனுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் நடக்க போகுது." அப்படின்னலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதே சமயம் கோர்ட் இயரிங்க்கு கூட 2 டைம் போய் வந்தாச்சு. இன்னொரு டைம் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிவோர்ஸ் ஆகுமா ஆகாதான்னு தெரிஞ்சு போயிடும். அப்படி இருக்கிறப்போ நீ எதுக்காகம்மா இந்த வீட்டுக்காக ஒவ்வொன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுற? ஒவ்வொருத்தரோட மனசையும் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்குமே நல்லது செய்கிற. இங்கே பாரும்மா நிலா, இப்படி எங்கள் எல்லார் மனசையுமே புரிஞ்சுக்கிட்டு எங்கள் எல்லாருக்குமே நீ நல்லது நினைக்கிற, ஒவ்வொருத்தையும் பார்த்து பார்த்து செய்கிற. அப்படி இருக்கிறப்போ ஏம்மா நீ கடைசி வரைக்கும் எங்கள் கூடவே இருக்கக்கூடாது? சோளம் ஏதோ அப்படி இப்படின்னு பொண்ணுங்கள பார்த்தா வழிய தான் செய்வான். ஆனால் அதுக்குன்னு அவன் ரொம்ப கெட்டவன்லாம் கிடையாது. சும்மா பேச்சு கொடுத்து கடலை போடுவானே தவிர மற்றபடி அவன் ரொம்ப நல்லவன்மா. தயவு செஞ்சு சோளம் கூட ஒன்று சேர்ந்து வாழணுமா, அதுதான் என்னுடைய ஆசை. இந்த அங்கிளோட ஆசையை நிறைவேற்றி வைப்பியாம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாங்க. நிலா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. ஆனால் நம்ம நிலாவோட மனசில் சோழன் எப்போவோ வந்தாச்சு. அதை இப்போ வரைக்குமே யாருக்கிட்டையும் வெளிக்காட்டாமல் இருக்காங்க. ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் சோழன் வந்து அவங்க நினைப்புக்கு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டைமில் சோழனை நினச்சி நினச்சி அவங்க ரொம்பவே எமோஷ்னலாக ஃபீல் பண்ண சுச்சுவேஷன்லாம் நிறையவே இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும்னு தான் சொல்லணும். ஆனால் நடேசன் கேட்ட கேள்விக்கு நம்ம நிலா எதுவுமே பதில் சொல்லல. "அங்கிள், உங்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் என் வீட்டில் இருந்து தப்பிச்சு ஓடி வந்தேன். நான் என்னுடைய கரியரை பார்க்கணும், நான் நினச்ச மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்றதெல்லாம் நடக்கணும்னு நான் நினச்சேன். அதே சமயம் சோழன் என் கூடவே இருந்து எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா தான் நிறைவேற்றி கொடுத்தாரு. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சேரனாகட்டும் மற்ற எல்லாருமே என்னை நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க. அதனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணுறேன். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை அங்கிள். நீங்கள் அது இதுன்னு வேறு எதையுமே நினைக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அங்கிள். இந்த விஷயத்தில் மட்டும் ப்ளீஸ் அங்கிள்." அப்படின்னு சொல்லிட்டு, "சரிம்மா, ஏதோ ஒன்று பண்ணுமா, நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய விருப்பத்துக்கு மாறாக எதுவுமே நடக்க வேண்டாமா. உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதே செய்யலாம் நீ." அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நிலா வந்து ரூம்குள்ளே போயிடுறாங்க.
இப்போ நம்ம நடேசன் வந்து சொன்னத நெனச்சு பார்க்குறாங்க. அங்கிள் சொன்னத ஏன் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது? சோழன் ரொம்ப நல்லவர் தானே! நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கிறாரு. நம்மள நல்லா பார்த்துக்கிறாரு. ஒவ்வொன்னத்தையும் பார்த்து பார்த்து செய்றாரு. நம்ம அவர் கூட நல்ல விதமா பேசிற மாட்டோமா? அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்காரு. நமக்கு பிடிச்ச பையன விட, நம்மள வந்து தேடி தேடி லவ் பண்ற பையன கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நம்மளோட வாழ்க்கையுமே சிறப்பா தானே இருக்கும். ஏன் நம்ம சோழன்கிட்ட நம்ம மனசுல உள்ள லவ்வ சொல்லக்கூடாது? சொன்னா நல்லாருக்கும்ல. அவருமே ரொம்ப சந்தோஷப்படுவாரு. வீட்ல உள்ள ஒட்டுமொத்த பேருமே சந்தோஷப்படுவாங்க. அடுத்த கோர்ட் ஹியரிங் நாளான்னைக்கு வருது. கோர்ட்டுக்கு போயிட்டு சோழன் கூட தான் நான் ஒண்ணு சேர்ந்து வாழ்வேன் அப்படின்றத அங்க சொல்லிடணும். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து மனசுக்குள்ளேயே நெனச்சுக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே நிலா மனசுல உள்ள காதல சோழன் கிட்ட சொல்லிடணும். 2 பேரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நெனைக்கிறவங்க, இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இப்போ நம்ம சேரன் வந்து டீ போட்டுக்கிட்டு இருக்காங்க. நிலாவுமே ரூம்குள்ளே தான் இருக்காங்க. நிலா நிலா வெளியே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே நிலாவுமே என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே சேரன் இருந்துட்டு இல்லைப்பா எல்லாருக்குமே டீ போட்டேன், அதான் உனக்குமே சுட சுட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன், உட்காருப்பா இதோ போட்டு உடனே கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது டீ போட்டு கொண்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க நம்ம சேரன். அண்ணே இந்த வீட்டில் ஸ்பெஷல் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நம்ம எல்லாருமே உட்காந்து டீ குடிக்கிறதா தானே, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடுற டீ சும்மா வேறு லெவலில் இருக்குண்ணே, உண்மையாகவே இந்த ஃபீலிங் ரொம்ப நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே சோழன் இருந்துட்டு ஆமாங்க என் அண்ணன் போடுற டீக்கு எந்த டீயாவது அதாவது மேட்சாக வருமாங்கங்க, எந்த டீ போட்டி போட்டாலும் என் அண்ணனோட டீ தாங்க வின் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சிரிக்கிறாங்க. டேய் என்னடா எதுக்காக சிரிக்கிற? ஆமாம் மொக்கையாக ஒரு டைலாக்கை சொன்னேன்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சோழனுக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு பாண்டி, எனக்கு என்ன தோணுதோ அதுதான் சொல்கிறேன், அது மொக்கையா பயங்கரமான்ட்டு நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம், தேவையில்லாமல் நீ என்கிட்ட சண்டைக்கு வராத அப்படின்னு சொல்லவும் உடனே பாண்டியன் இருந்துட்டு சொல்கிற நீ முடிவு பண்ணக்கூடாதுடா, கேட்குற நாங்கள் தான் முடிவு பண்ணணும், அது மொக்கையா இல்லை சூப்பரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க டைமில் அப்படியே டீ எல்லாம் முகத்தில் ஊற்றி 2 பேருக்கும் அப்படியே பயங்கரமாக சண்டை வந்துடுது. நிலாவுமே சரி சேர்ன்னு எல்லாருமே சொல்கிறாங்க நடேசனெல்லாம், டேய் சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி. நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சத்தமாக கூப்பிடுறாங்க. அப்போ தான் அவங்க சண்டையவே நிப்பாட்டுறாங்க. என்ன நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து உங்ககிட்ட நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், இப்படி சின்ன பிள்ளைங்க மாதிரி சண்டை போடாதீங்க போடாதீங்கன்னு சொல்லிட்டு எத்தனை டைம் உங்களுக்கு சொல்கிறது? நல்லாவே இருக்கீங்க, ஏதாவது ஒன்று பேச போய் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் பேசி கீழே உளுந்துக்கிட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டு இப்படி தான் இருக்கிறதா? என்ன பழக்கம் இது? இங்கே பாருங்கள், நீங்கள் 2 பேரும் இனிமேல் சண்டை போட்டிங்க அப்படின்னா நடக்கிறதே வேற பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசுகிறாங்க நம்ம நிலா. உடனேங்க நம்ம சோழன் இருந்துட்டு ஏங்க சாரிங்க, நான் ஒரு டைலாக் சொன்னேன், அது மொக்க அது இதுன்னு போதும் நிறுத்துங்க சோழன், சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது, என்ன உங்களெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலையே இங்கே நம்ம திவ்யா வந்து நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க. நிலாவுமே கால் அட்டன் பண்ணி சொல்லு திவ்யா, என்ன திடுதிப்புன்னு கால் பண்ணியிருக்க, எப்போவுமே நீ எனக்கு அவ்வளோவா வீட்டில் இருக்கிற டைமில் கால் பண்ண மாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம திவ்யா இருந்துட்டு நிலா நீங்கள் ராகவ் கால் பண்ணி எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் வீட்டில் ஒரு சின்னதாக பிரச்சனை, அதனால தான் என்னால் கால் அட்டன் பண்ண முடியல, அது மட்டும் இல்லாமல் ஃபோனவே நான் அவ்வளோவா பார்க்கல திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ திவ்யா இது சாரி நிலா, நீங்கள் ஆஃபீஸ்க்கு வராதனால இங்கே இவ்வளோ பெரிய இஷ்யூஸ் நடந்துக்கிட்டு இருக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் ராகவ் உங்கள் மேலே பயங்கர கோவமாக இருக்காங்க, நீங்கள் ஆஃபீஸ்க்கு வரல அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருக்கலாம்ல, அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்கல்ல அதை நீங்கள் முடிக்கலை, அது மட்டும் இல்லாமல் அது விஷயமா எதுவுமே பேசலை, ஆஃபீஸ்க்கு வரல, நீங்கள் வரல அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக இருக்காங்க. நீங்கள் மட்டும் வந்தீங்க அப்படின்னா ராகவ் எப்படி கத்த போகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. இதுக்கு முன்னாடி வரைக்குமே ராகவ் இப்படியெல்லாம் பிகு பண்ணவே மாட்டார், ஆனால் கொஞ்ச நாளாகவே அவரோட ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே சரியில்லை நிலா, கண்டிப்பாக நீங்கள் பயங்கரமாக கேள்வி வாங்க போகிறீங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஒரு பதட்டமாகவே இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது. இந்த ராகவ் எதுக்காக தான் இப்படி பண்ணுறாருன்னு ஒன்றுமே புரியலையே, ஸ்டார்டிங்கில் நல்லா தானே போய்கிட்டு இருந்தது, எதுக்காக தேவையில்லாமல் இவர் நம்ம மேலே ஆசைப்படணும், நம்ம வேண்டான்னு சொன்னதும் நம்மளோட கதையை தெரிஞ்சுக்கிட்டு நீ என் கூட தான் வாழ்ந்தாகணும், அந்த சோழனை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நீயும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழலாம், உனக்கு நான் தனியாக பிளாட் பார்க்குறேன் அப்படின்னாலாம் எதுக்காக இவர் சொல்லணும்,
தேவையில்லாத பிரச்சனை இதெல்லாம். கடவுளே! அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து பயங்கர அப்செட்டாக இருக்காங்க. அப்போ தான் எங்க நம்ம சோழன் வந்துட்டு, நிலா ஏதாவது பிரச்சனையாங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நிலா உங்களோட முகமே சரியில்லையே, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போது நம்ம நிலா இருந்துட்டு அது வந்து சோழன், ராகவ் தான் பெரும் பிரச்சனையாக இருக்காரு. நீங்கள் போயிட்டு அவரை அடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்பத்துலேருந்தே ஒரு மாதிரி தான் என்கிட்ட ட்ரீட் பண்ணுறாரு. ஒரு 2 3 வாரம் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்டை ஒரே ஒரு நாளில் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டார்ச்சர் பண்ணுற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா தயங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போகிறதுனால ஆஃபீஸில் பெரிய பிரச்சனையா, ராகவ் சார் என் மேலே பயங்கர கோவமாக இருக்காருன்ற மாதிரியெல்லாம் திவ்யா சொல்லிக்கிட்டு இருந்தா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சோழன் அப்படின்னு சொல்லிட்டு. சோழன் இருந்துட்டு, "இங்க பாருங்க நிலா, எதுக்காக நீங்க அவ்ளோ உங்கள வருத்திக்கிட்டு நீங்க அந்த ஆஃபீஸ்க்கு போகணும்? வேண்டாம் நிலா" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல சோழன், உங்களுக்கே தெரியும்ல நாங்க அந்த 6 மந்த் அந்த ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும். வேற வழி இல்ல" அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே சேரன் சொல்றாங்க, "இங்க பாருப்பா, நான் உனக்கு வேற எங்கேயாவது வேலை பார்க்குறேன்ப்பா. நீ அங்க போய் கஷ்டப்பட வேண்டாப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம நிலா கிட்ட வந்து சேரன் சொல்றாங்க. "அண்ணே இல்லண்ணே, எப்படியாவது கஷ்டப்பட்டாச்சு கூட இன்னும் கொஞ்ச நாளைக்கு நான் அந்த ஆஃபீஸ்க்கு போய் தான் ஆகணும். வேற ப சான்ஸே அதாவது வேற வழியே இல்ல." அப்படின்ற மாதிரி தான் இங்க நம்ம நிலா வந்து சொல்றாங்க. அதே சமயம் ரொம்பவே அப்செட்டாவும் இருக்காங்க. இப்போ நம்ம பல்லவன் இருந்துட்டு, "அண்ணி நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி. அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்க நல்லபடியா முடிச்சிடுவீங்க. அது மட்டும் இல்லாம அப்படி என்ன பேசிட போறாரு? ஓவரா அத்துமீறி பேசினாரு. ரொம்ப ஓவரா இருந்தது அப்படின்னா, நீங்க பேசாம அந்த வேலைய விட்டு வந்துருங்க அண்ணி. எதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டலாம் நீங்க அங்க இருக்கணும்னு அவசியமே இல்ல அண்ணி" அப்படின்னு சொல்லிட்டு. "ஆமாப்பா, இப்போலாம் அவன் சொல்றதும் கரெக்ட்டு தான்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. "சரிங்கண்ணா பார்த்துக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க நம்ம பல்லவன் இருந்துட்டு காயத்ரிக்கு கால் பண்றாங்க. "என்ன தங்கப்புள்ள எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு. நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க தான் 2 நாளா கால் பண்ணவே இல்ல. அப்படி என்ன பெரிய பிஸியா இருந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம காயத்ரி கேட்கவும், நம்ம பல்லவன் இருந்துட்டு, "ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சின்னதாக பிரச்சனை" அப்படின்னு சொல்லிட்டு. "பிரச்சனையா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்கவும், உடனே நடந்த பிரச்சனை எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "எப்படியோ நம்ம வீடு நமக்கு வந்துருச்சுல்ல பல்லவா" அப்படின்னு சொல்லிட்டு. "என்ன நம்ம வீடா? ஆமாம், நமக்கு 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா அது நம்ம வீடு தானே" அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்காங்க. இதோட இன்டர்வியூ முடியுது.